நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் தமிழக அரசு விவசாயிகளை வஞ்சிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை மாவட்டம் காட்டூர் பகுதியில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி மழையில் முளைத்த நெல்மணிகளை ஆய்வு மேற்கொண்டார். கொட்டும் மழையில் அவர் விவசாயிகளிடம் குறைகளையும் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் விளைவித்த நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்துள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறார். தினமும் 2000 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்படுவதாக சட்டமன்றத்தில் அமைச்சர் தவறான தகவல்களை தெரிவிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், கொள்முதல் நிலையத்தில் போதிய இடமில்லாததால் 15 நாட்களுக்கு மேலாகவே சாலையில் நெல் மூட்டைகள் குவிந்து கிடப்பதாகவும் தற்போது பெய்துள்ள மழையால் நெல்மணிகள் முளைத்ததாகவும் குற்றம் சாட்டினார். தமிழக அரசின் அலட்சியத்தால் விவசாயிகள் கண்ணீருடன் தங்களது வேதனையை தெரிவிப்பதாகவும், இந்த தீபாவளி விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளியாக தான் இருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார்.